ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹவு டு அப்ளை த ஜாப் இன் த ஷிப். ஸோ நிறைய பேருக்கு தெளிவு இல்லை, சரியா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் எங்களோட ஒர்க் பண்ணவங்க கேட்டிருக்கீங்க ஹவு டு அப்ளை த ஜாப்னு. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. குவாலிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல பாஸ்போர்ட், மீன்ஸ் வேலிடிட்டி பாஸ்போர்ட் வேணும். மினிமம் 5 years அது வேணும், சரியா? அப்புறம் எஸ்டிடி சப்ஜெக்ட் கோர்ஸ் சொல்லி HTDC சப்ஜெக்ட் கோர்ஸ் சொல்லி இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து அகடமிக் ட்ரைனிங், அதாவது சர்வைவல் கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட் எய்ட், ஃபயர் ஃபைட்டிங், இந்த மாதிரி பர்சனல் சேஃப்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் முடிக்கணும். இது முடிக்கிறதுக்கு எப்படி மினிமம் 1 month கோர்ஸ். இது இங்கே ஹிந்துஸ்தான் மெரிட் இருக்குது, சிஎம்சி இருக்குது, இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ்ட், கவர்மெண்ட் எய்டாக இருக்கணும் கண்டிப்பாக, சரியா? இது பண்ணும்போது நீங்கள் யூ மஸ்ட் கோ தர். நீங்கள் வந்து என்னென்னா கப்பலில் உங்களை எப்படி சர்வைவல் பண்ண போகிறீங்கிறத ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் கப்பலுக்கு வரும்போது அதை அப்ளை பண்ண முடியும். ஏன்னா கப்பல்லையும் ட்ரைனிங் இருக்குது, ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பாஸ் பண்ணணும், சரியா? ஸோ நிறைய இடத்துல வந்து இதை ஃபேக் பண்ணுறாங்க, அது பண்ணாதீங்க. நீங்களே போய் ட்ரைன் பண்ணி ஒரு 10 days இருந்து கற்றுக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் ஆன்லைனில் எழுத வேண்டியது இப்போ. ஸோ அதனால் மற்றவங்களை வச்சு ட்ரை பண்ணாதீங்க, மால் ப்ராக்டிக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், சரியா? இது படித்தா இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சிடிசி பாஸ்போர்ட், சீமன்ஸ்க்காக டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு வரும். இந்த பாஸ்போர்ட்டில் இதுவும் 10 years வேலிடிட்டி, சரியா? இந்த பாஸ்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும், சரியா? சீமன் புக் வாங்க நம்ம இதில். இது தவிர எனக்கு வந்து பகமாஸ் சீமன் புக்கு இருக்குது, ஏன்னா என்னுடைய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பகமாஸ். ஸோ அதுவும் தேவை. ஸோ அது கம்பெனி எடுத்து கொடுத்துரும். பட் இது வந்து நீங்கள் இதை எடுக்கணும் கண்டிப்பாக கம்பெனி. அதுக்கப்புறம் சீட் கார்டுன்னு சொல்லி இதை வந்து ஐடி கார்டுன்னு கொடுக்குறாங்க. சீஃபேருக்கு இந்தியன் சீஃபர் ஐடி கார்டுன்னு சொல்லி இதையும் நீங்கள் எடுத்தாகணும். ஸோ இது 1 by 1 வரும். நீங்கள் அப்ளை பண்ண தான் அது கிடைக்கும், சரியா? வேறு என்னங்க இருக்குது? வேறு என்ன இருக்குன்னா, இன்டர்வியூ தேவையானதை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இப்போ கிச்சன் நான் இன்சார்ஜாக இருக்க பட்சத்தில் ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் என்ன நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் மீ, நான் வந்து 3-4 years வந்து ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் க்ரூசிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, அது தவிர ஏர்போன் ஷிப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியான்னு பார்த்துட்டிங்கன்னா கமாக்ஸி இருக்குது. கமாக்ஸின்னு சொல்லி கோவாலையும் டெல்லியிலையும் இருக்காது. அப்புறம் ரோகி இன்டர்நேஷ்னல், வி ஷிப் அண்ட் பிபி இன்டர்நேஷ்னல், இது எல்லாமே வந்து லைசன்ஸ் ஹோல்டர்ஸ். அவங்க வந்து இதுக்காகவே என்ன சொல்கிறது, அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட அவங்க பணம் வாங்க மாட்டாங்க. இன்டர்வியூ பண்ணி தரமான ஆளை செலக்ட் பண்ணுறதெல்லாம் அவங்க கேர் எடுத்துப்பாங்க. இப்போ என்னுடைய கம்பெனி பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வந்து டேரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தே வில் ஹேண்ட் டு பிஎன்ஓ, மீன்ஸ் சிஎஸ்ஐஸ்ன்னு சொல்லி கார்னிவல் கார்பரேஷன் சொல்லி ஒரு பெரிய இது குரூலால் இருக்குது. ஸோ அவங்க எங்களை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஏஜென்சி இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அவங்கள ஃப்ளைட் டிக்கெட் ஏற்றி விடுறதுலேருந்து எல்லா ப்ராசஸிங்குமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கனாலே அவங்க ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து ஷெஃப்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க. வெதர் ஹவுஸ் கீப்பிங், கிச்சன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், செக்யூரிட்டி, லாட் ஆஃப் திங்ஸ் சார், மெரைன் எல்லாம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீசா அப்ளை பண்ணுவீங்க. C1D சீமன்ஸுக்கு வந்து C1D விசா இஸ் மஸ்ட். அது பண்ணும்போது மினிமம் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து 5 years வேலிடிட்டி இருக்கணும். அப்புறம் அது தேவையான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் பிசி கிளியரன்ஸ், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க தேவையான ரெக்யூர்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும்தான் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும். அது தேவையில்லாத நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குக் லெவலில் போகிறவங்க வந்து MBA சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. MBA படிச்சிருப்பீங்க, பட் அது தேவையில்லாத அது வந்து வச்சிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க ஏஜென்சி. அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. விசா ஃபீஸஸ் 10,000 12,000 செலவாகும், சரியா? சில கம்பெனி ரிட்டர்ன் பண்ணுது, சில கம்பெனி ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இட்ஸ் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் மெடிக்கல் பாஸ் பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அது வந்து வேர்ல்டு வைட் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேலிடிட்டியாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃப்ரென்ஸு ஆகும். நான் வந்து 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 கம்பெனியில் வந்து பேசிக்காக யூரின், பிளட், கொலஸ்ட்ரால், வெயிட்டு, பாடி வெயிட்டு, ஐ, இயர், ஸ்கின், இந்த மாதிரி உடம்புல ஏதாவது ஊண்டட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ கிட்னி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓவரால் செக் பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க டைரெக்டாக ஏஜென்ட்டுக்கோ இல்லைன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ இது 3மே ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான்
உங்களுக்கு வந்து யூஎஸ் போகிறதுக்கு, ஷிப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அப்போ அது ஏன் யூஎஸ் போகிறதுக்குன்னு சொல்லிட்டேன்னா, C1 விசா வந்து யூஎஸ் விசா. அது இருந்தால் தான் மற்ற கம்பெனி எந்த கண்ட்ரி போனாலும் அது மஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்லி. ஸோ இதெல்லாம் வந்து தயாராகணும், நீ ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ஒன் பை ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் எடுங்க, STD சப்ஜெக்ட் கோர்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் இந்தியன் சிடிசி எடுங்க, அதுக்கப்புறம் சிட் கார்டு எடுங்க, மீன்ஸ் ஐடி கார்டு எடுங்க. ஸோ ஒன் மணி வரும்போது உங்களுக்கு ஈஸியாக அமையும். சரியா? ஆல் த வெரி பெஸ்ட். எனி டவுட் கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஆர் மோர் எக்ஸ்பிளைன் டு யூ. யா, எனிஹவ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.